குர்ஆனிலிருந்து ஒரு ஆயத்தையோ ஹதீஸுகளில் இருந்து ஒரு லஈஃபான ஹதீஸையாவது ஒரு சஹாபாக்களுடைய கூற்றையாவது குழப்பவாதிகள் இதற்கு ஆதாரமாக கொண்டு வர வேண்டும் என்று சவால் விடலாம். நமக்கு இப்படித்தான் நீங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும் என்றொரு முறையை ஷரீஅத் மட்டுப்படுத்தியது கிடையாது. ஷரீஅத்திற்கு முரணல்லாத வார்த்தைகளை கொண்டும் செயல்பாடுகளை கொண்டும் எப்படி வேண்டுமென்றாலும் அந்த மகிழ்ச்சியை நமக்கு வெளிப்படுத்தலாம். ஏனென்றால் குழப்பவாதிகள் சொல்வார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமை நோன்பெடுத்தது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமை பிறந்ததின் காரணமாகத்தான். இதை குழப்பவாதிகள் ஏற்றுக்கொள்வார்கள். அப்ப நாயகத்தின் பிறப்பில் ஒருவர் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்றால், நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் நோன்பு எடுத்துதான் அதை வெளிப்படுத்த வேண்டும் என்று சில குழப்பவாதிகள் அங்கீகரிப்பார்கள். அந்த ஹதீஸ் முஸ்லிம் ரிப்போர்ட் செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் திங்கட்கிழமை நோன்பை பற்றி விசாரித்த பொழுது ஃபீஹி உலித்து, அதில்லால் அந்த கிழமையில்தான் நான் பிறந்தேன் என்று நாயகம் சொன்னது. அப்போ நாயகத்தினுடைய பிறப்பில் மகிழ்ச்சி பெறுங்கள் என்று குர்ஆன் சொன்னது. அந்த மகிழ்ச்சி எப்படியெல்லாம் பெறலாம், எப்படியெல்லாம் அதை கொண்டாடலாம் என்பதற்கு ஒரு உதாரணம் தான் நோன்பு எடுப்பது என்பது. இந்த ஒரே ஒரு காரியத்தை கொண்டு மட்டும், நோன்பெடுப்பதை கொண்டு மட்டும்தான் அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும் என்று குர்ஆனோ ஹதீஸோ எங்கும் மட்டுப்படுத்தவில்லை. இருந்தால் குர்ஆனிலிருந்து ஒரு ஆயத்தையோ ஹதீஸுகளில் இருந்து ஒரு லஈஃபான ஹதீஸையாவது ஒரு சஹாபாக்களுடைய கூற்றையாவது குழப்பவாதிகள் இதற்கு ஆதாரமாக கொண்டு வர வேண்டும் என்று சவால் விடலாம். நமக்கு பொதுவாக இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான் நாயகத்தை கொண்டு மகிழ்ச்சி பெற வேண்டும் என்பது. அந்த மகிழ்ச்சி எப்படி வேண்டுமென்றாலும் செய்யலாம். ஏனென்றால் இஸ்லாமிய அடிப்படை கொள்கையின்படி சில வணக்கங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டி மட்டுப்படுத்துவார்கள், இப்படித்தான் இதை செய்ய வேண்டும். அதில் ஒரு வார்த்தையை கூட்டுவதற்கோ ஒரு செயலை கூட்டுவதற்கோ குறைப்பதற்கோ யாருக்கும் அதிகாரம் கிடையாது. ஆனால் சில இபாதத்துகள் பொதுவாக சொல்லப்பட்டிருக்கும், அவைகளில் மார்க்கத்திற்கு முரணல்லாத சொற்களை கொண்டும் செயல்களை கொண்டும் எப்படியெல்லாம் நமக்கு முடியுமோ அப்படியெல்லாம் அதை நாம் அமல்படுத்தலாம். அதில் பட்டதுதான் ஃபல்யஃப்ரஹு, அந்த நாயகத்தை கொண்டு நீங்கள் கொண்டாடுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்ட குர்ஆன் வசனம்.